மறுடா தாங்கி தாங்கி போறடா அங்கன்னா பாப்பா எல்லாம் எங்க போறா நீதிமன்றம் சரி அம்மன் போமா காயில போல் போய் உனக்கு சாக்லேட்டு அவளுக்கு எப்ப ஐஸ் வைடா அவளுக்கு எப்ப ஐஸ் வைடா கல்லும் போட்டு நீ ஐஸ் அழகன்னா போகக்கூடாது அம்மாண்ட பாத்து நீதிமன்றம் சென்று மண்ணில் என்னை பற்றி சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும்? என்னை எப்ப நான் காப்பாத்திரடு என்னங்க கண்டிப்பாக உன்னை நான் தீர்மானம் செய்து வருகிறேன். அப்படியா? ஐயோ உனக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அப்படியா? வேலை பார்த்தாயா? தேவர் மூவர் அனைவரும் வருகிறார்கள். அப்படியாங்க? இருவரையும் மாற்றுவதற்காக மேலே பார், மேலே பார், மேலே பார். ஐயோ என்னை கற்பழித்து கொலை செய்து விட்டார். இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா, இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா. அம்மா கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா. சென்று விட்டாயே அம்மா, இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா. சுகந்தி அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏற்படுத்த நாட்டினிலே நீ பிறந்து சுடு காட்டினில் ஏற்படுத்தார். சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகவே நானே சொந்தம் என நீ நினைத்தேன். சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகவே நானே சொந்தம் என நீ நினைத்தேன். அண்ணனை விட்டு நீ எங்கே சென்றாயோ, என்னடி பிறந்தாயோ, நான் வளர்த்த சீதனமே நாகி நின்று நான் வறண்டு பாடுகிறேன். நீ ஓடிவாமா அந்த கடவுளை பொய்யா
தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அண்ணன் உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் பள்ளிக்கு நான் முன் அனுப்பி பின்னழகை ரசித்தி பட்டமல்லன் கேட்டு எம்மன் சட்டப்படி கொன்றாடி நாட்டையால நீ பிறந்து காட்ட நீயும் அணுகின்றார் நான் இளமை தூற்றும்படி ஏமாற்றி சென்றார் வாரிசு போயாச்சு இனி யாரிடம் நாட்டினிலே நீ பிறந்த காட்டினில் ஏற்படுத்தாய் பாட்டினிலே என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது? இந்த அண்ணனை பிரிந்து ஒரு நிமிடம் இருந்தது கிடையாது அம்மா. இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேனே. இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்தது உனக்காகத்தான் அம்மா. சுகத்து உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து உடைய மனக்கோலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அம்மா. உடைய மனக்கோலத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. உடைய பிணக்கோலத்தை பார்க்கின்றேனே அம்மா. இந்த கோலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா அம்மா? சுகத்தே விடமாட்டமா, விடவே மாட்டேன். உன்னை கற்பழித்து கொலை செய்த கொடியவன் இந்நாட்டு அமைச்சர் அந்த கருநாகத்தில் ஏசி விட மாட்டோமா? இப்போதே உன்னை தூக்கி செல்கின்றேன். இந்நாட்டு மன்னரை சந்திக்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன். என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன்.